எங்கே பார்க்க முடியும்னா அண்ணன் திருமாவளவன்கிட்ட தான் பார்க்க முடியும். இதில் இந்த செய்தியில் பாருங்கள், திண்டிவனம் நகராட்சி இளநிலை உதவியாளரான பட்டியல் சமூக அலுவலரை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட விதத்தாக புகார் அப்படின்னு இருக்கா. இதில் முதல்ல பாருங்கள், திண்டிவனம் நகராட்சியில் எந்த உறுப்பினர், அவர் எந்த கட்சி சார்ந்தவர் அப்படின்ற ஒரே ஒரு தகவலோட கிடையவே கிடையாது. 19 திண்டிவனம் அப்படின்னு போட்டார். அப்போ திண்டிவனம்னு சொல்லும் போது என்ன தோணும்? ஒன்று வன்னியர் சமூகம் தோணும், இல்லை மற்ற சமூகம் தோணும். அந்த சமூகத்தில் அவன் என்ன கட்சின்னு தோணுமா? தோணாது. இதுவே திமுகவை தவிர வேறு யார் வேணால் இருக்கட்டுங்க, அவங்க எந்த சமூகம் வேணால் இருக்கட்டும், ஒருவேளை பாஜகவாக இருந்தாலும் இல்லை இது பாமகவாக இருந்தாலும் அப்படி இருந்துச்சு. இப்போ எப்படி தான் பேசிப்பார் இவர், உன் சாதி புத்தி ஏன்டா மூர்க்கனே, ஏன்டா மூடனே, நீ படிச்சிருக்கே, உனக்கு அறிவு இல்லையா, உனக்கு தெரிய வேண்டாமா, அந்த மக்களை நீ ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிப்புன்னு ஒரு விஷயம் இதில். இப்போது அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பார், இப்போ அசுரன் ஒரு படமும் வந்துச்சு, காடு தான் எடுத்துக்கிடுவாங்க, பணம் தான் பிடிங்கிருக்காங்க, ஆனால் படிப்பு யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, அப்போ நீ படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துருக்கும். அப்போ அந்த படிப்பே என்னடா நம்ம இவ்வளோ ஒரு ஜாதி வெறி மண்டை கொடுக்குறோமா சொல்லி அந்த படிப்பே நம்ம படித்த படிப்பு எரேஸ் ஆகிற வரைக்கும் திருமாவளவன் கத்திருப்பார். இது பண்ணது திமுக நகரமன்ற செயலாளர். அதனால் இவர் அந்த கட்சி பெரின்னு சொல்லாமல் அப்படியே வன்மையாக கண்டிக்காமல் இப்படி நாசுக்கா குரூரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடந்து போயிடுறாரு. இதான் சொல்லுவாரா, தமிழ்நாட்டில் இங்கு கட்சியை பார்த்தும் ஜாதியை பார்த்தும் தான் திருமாவளவனுக்கு என்ன வரும்? வீரம் வரும், பட்டியல் மக்கள் மீது ரோஷம் வரும், இல்லைன்னா வரவே வராது. அப்போ பட்டியல் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், உனக்கு எதிரி என்பது வன்னியர் சமூகமோ மற்ற சமூகமோ கிடையாது. யார் என்பதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க.